தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் முன்னாள் தலைவர் சரத்குமார், முன்னாள் பொதுச் செயலாளர் ராதா ரவி ஆகியோரை நிரந்தரமாக நீக்கி தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் முடிவெடுக்கப்பட்டது. இது தொடர்பாக தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் தற்போதைய தலைவர் விஷால் மற்றும் சரத்குமார் இருவரும் பரஸ்பரம் தெரிவித்த குற்றச்சாட்டுகளை இனி பார்க்கலாம். இத்தனை குடும்பங்கள் நல்லா இருக்கணும், எங்களுக்கு பதவியில உட்காரும் போது அப்பதான் தெரியுது பொறுப்பு. அதனால்தான் கார்த்திக் என்கிட்ட கொடுத்த ஒரே விஷயம் முதல்ல நான் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். என்ன பண்ணலாம்? கேஸ் மேல கேஸ் போட்டுக்கிட்டே இருக்கலாமா? இல்ல என்ன பண்ணலாம்? ஏங்க, ரெண்டு நிரந்தர அறங்காவலர்கள். இந்த பூமி நம்மளுக்கு சொந்தம் இல்ல, அவங்க ரெண்டு பேருக்கு தான் சொந்தம். நந்தா பட்னஸ் அவங்களுக்கு ரெண்டு பேருக்கு தான் சொந்தம். பேரு கூட சொல்றேன், திரு சரத்குமார் அவர்கள், திரு ராதாரவி அவர்கள், அவங்க பேர்ல தான் நிரந்தர அறங்காவலர்கள் அப்படின்னு அவங்களே நியமிச்சுட்டாங்க. என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. நாங்களே சொல்லி நாங்க எங்களுக்கு சலிச்சு போச்சு. என்ன பண்ணலாம் சொல்லுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் விண்டிக்டிவ் ஆக்ஷன் அகைன்ஸ்ட் சரத்குமார், அவ்வளோதான். அது ஏதோ ஒன்று சொன்னாங்க, முதல்ல பெரிய லெவலில் 150 கோடி ஊழல்னு சொன்னாங்க, அப்புறம் 60 கோடி ரூபா ஊழல்னு சொன்னாங்க, இப்போ இன்னும் 67ன்னு சொல்லியிருக்காங்க. பல முறை அவங்களுக்கு என்னென்ன கேட்டாங்களோ எல்லாமே கணக்கு கொடுத்தாச்சு, எல்லாமே கொடுத்தாச்சு. புதுசாக இன்வென்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க சொல்லிட்டு வந்திருக்காங்கல்ல, ஏன்னா ஒரு 100 வாக்குகள் வித்தியாசம், 50 வாக்குகள் வித்தியாசம் வெற்றி பெற்றிருக்காங்க, அவ்வளோதான் பண்ணியிருக்காங்க. அவங்க சொல்கிறது ஏதாச்சும் கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டோம், ஏதாச்சும் ஒரு குற்றம் கண்டுபிடிக்கின்றதுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஒழிய நடிகர் சங்கம் அப்படின்னு சொல்வது ஒற்றுமையாக இருக்கின்ற ஒரு சங்கமாக இருக்க வேண்டும் நினைத்தது போக இன்றைக்கி எல்லோரும் பிரித்து கொண்டு எல்லோரும் சண்டை போடுற அளவுக்கு உருவாக்கிட்டாங்க தான் நடந்து.